குடித்தான் வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க, அதை எடுத்துக்காட்டாம இருக்கும். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த என்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லரசன. இந்திய சந்தையில் இப்போது ஆடு மாடுகளை விட மலினமாக விளைபோவது நாம் தேர்ந்தெடுக்கும் அரசியல்வாதிகளை என்பதை நாம் அறிய மாட்டோம். பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, இவை மூன்றும் உள்ள மனிதனை உருவாக்குங்கள். முடியாவிட்டால் நீங்களே அப்படி உருவாகுங்கள். இந்த மூன்று மேலான பண்புகளின் ரசாயன கலவையில்தான் ஒரு கருத்த மனிதன் நம்மில் உதித்து எழுந்தான். அந்த மனிதனுக்கு காலம் தந்த பெயர்தான் காமராஜ். யார் இந்த காமராஜ்? கால வெள்ளத்தில் கரைந்து காணாமல் போகும் நன்றியுள்ள கடைசி தமிழனும் மறக்கக்கூடாத அரசியல் மகரிஷி. நல்ல மனிதர்களை காண்பதே அரிதாகிவிட்ட மண்ணில் தெய்வ குணங்களோடு உலா வந்த திருமகன். கல்லாமையை கருவறுக்கவும் இல்லாமையை இல்லாதொழிக்கவும் நாடு முழுவதும் கேள்வி நடத்திய நாயகன். வாழ்வின் சகலவிதமான இன்பங்களையும் ஒன்று விடாமல் அனுபவிக்க துடிக்கும் அதிகார வெறிபிடித்த அரசியல்வாதிகளுக்கு இடையில் சகலத்தையும் சமுதாய நலனுக்காகவே அர்ப்பணித்த மகத்தான மனிதன். தமிழ் நிலத்தில் 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஒரு உயரிய ஆட்சியை தந்த தன்னிகர் இல்லாத தலைவன். அறியாமை இருட்டில் அழிந்து கிடந்த இளம் பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சிய கருணை வள்ளல். முக்கால் கை சட்டையிலும் முழங்குண்டு வேட்டியிலும் சுய தேவைகளுக்கு சுவர் எழுப்பிக் கொண்ட அந்த பெருந்தலைவனின் பெருமைகளை தனிமையின் தாழ்வாரத்தில் நான் உலாவுகிற போதெல்லாம் என் உள்மனத்தின் உணர்வுகளை முற்றுகையிடும் அந்த எளிய ஏழை பங்காளின் நினைவுகளை உங்களிடம் ஒரு உயர்ந்த சமூக நோக்கத்திற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் தவிர்க்க முடியாத ஒரு தவிப்பும் தாகமும் என்னுள் எழுகின்றன. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் அந்த மகத்தான மனிதருக்கும் 2 பக்கங்கள் உண்டு. அரசியல் சாதனை ஒரு பக்கம், தனிமனித பண்புகள் மறுபக்கம். இந்த இரண்டையும் இன்றைய இளைஞனின் இதயத்தில் விதைப்பதுதான் என் லட்சிய வேட்கை. 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் மானுடத்தின் பாவங்களை சுமக்க மனிதகுமாரன் மண்ணில் மலர்ந்ததே போல் வறுமையுருளில் வாடிக்கிடந்த நம்மை வாழ்விப்பதற்காகவே விருதுபட்டியில் காமராஜ் பிறந்தார். அவர் பிறந்தபோது வானவீதியில் எந்த அதிசயமும் நிகழவில்லை. நாட்டு மக்கள் கனவில் இரவில் வந்து இரட்சகர் பிறந்ததாய் தேவதூதர்கள் தெரிவிக்கவில்லை. தேங்காய் வியாபாரி குமாரசாமிக்கும் எழுத்தறியாத சிவகாமி அம்மைக்கும் ஏழை மகனாய் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட சாதியில் பாரம்பரிய பின்னணியும் இல்லாமல் காமராஜர் பிறந்தார். தங்கமணி மாளிகையில் தனிமையிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை. வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய், நிமிர்ந்தால் தலையிடிக்கும் நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான ஓர் குடிலில் ஐயா நீ வந்து உதித்தாய். இப்படி விருதுபட்டியில் பிறந்த காமராஜ் இருள் சூழ்ந்த இந்தியாவின் தலையெழுத்தை 2 முறை மாற்றி எழுதும் மனிதனாய் எப்படி வளர்ந்தார் என்பதுதான் என் வாழ்கால இளைஞன் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. உயர்ந்த ஜாதி, வற்றாத செல்வ வளம், பெருமை தரும் பாரம்பரியம், உலகளந்த கல்வி என்று அடிமை இந்தியாவின் அரசியல் வளர்ச்சிக்கான அடிப்படை தகுதியில் எதுவும் இயற்கையாய் காமராஜருக்கு வந்து வாய்க்கவில்லை. ஒரு மனிதன் இயல்பான முன்னேற்றத்திற்கு எதிராக எத்தனை தடுப்புச் சுவர்கள் உண்டோ அத்தனையும் காமராஜர் நடந்து வந்த வாழ்க்கை பாதையில் வரிசையாய் வழிமறித்து நின்றன. தாழ்ந்த நிலையிலுள்ள நம் மக்களுக்கு கல்வி தந்து இழந்திருக்கும் தங்கள் உயர்ந்த நிலையை அவர்கள் வளர்த்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். இதுதான் நாம் இப்போது செய்ய வேண்டிய ஒரே சேவையாகும் என்கிறார் விவேகானந்தர். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னம் யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறான் பாட்டுக்கொரு உழவன் பாரதி. உற்றில் உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றி என்கிறது புறநானூறு. காமராஜ், விவேகானந்தரும் பாரதியாரும் புறநானூரும் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை. வாழ்க்கையின் நேரடி அனுபவம் அவருக்கு வாய்த்திருந்தது. தனக்கு கிட்டாத கல்வி உலகத்திற்கு கிடைத்திட வேண்டும் என்ற தவிப்பு அவர் உள்ளத்தில் தவம் இருந்தது. 300 மக்கள் வாழும் சிற்றூரில் தொடக்கப்பள்ளி, 2000 மக்கள் உள்ள பேரூரில் நடுநிலைப்பள்ளி, 5000 மக்கள் நிறைந்த சிறிய நகரங்களில் உயர்நிலை பண்டு உருவாக்கியவர் காமராஜர். ராஜாஜி நிதி பற்றாக்குறையை காட்டி மூடுவிழா நடத்திய 6000 ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறந்ததுடன் 14,000 புதிய பள்ளிகளை கட்டி முடித்தவர் காமராஜ். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவர். 4400 தொடக்கப் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து 16 லட்சம் மாணவர்கள் பகற்பொழுதில் பசியார வழியமைத்தவர். இந்தியாவில் அதுவரை எங்கும் அரங்கேறாத ஆட்சியின் அதிசயம் அது. பெற்ற தாயை பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த தாயை தேடி விருதுநகரிலிருந்து ஒவ்வொரு உறவாய் நம் வீடு வந்து சேரும். அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசும். அதிகார துஷ்பிரயோகம் நடந்தாலும் நடக்கும், அதற்கு நாம் இடம் தரலாகாது என்று தாயையே தவிர்த்து திருமலை பிள்ளை வீதியில் தனிமையை தவமிருந்தார்.
முற்றும் துறந்த ஆதிசங்கரரும் பட்டினத்தாரும் கூட துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. அந்த தாயையும் பொது வாழ்க்கை தூய்மைக்காக தள்ளி வைத்தவர் காமராஜர். விடுதலை வேள்வியில் 9 ஆண்டுகள் சிறைவாசம், 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரசின் தலைமை, 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 முறை தமிழகத்தின் முதல்வர், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவர், 2 முறை இந்திய பிரதமரை உருவாக்கிய ஒரே தமிழர் காமராஜர். இவ்வளவுக்கு பிறகும் தனி வாழ்வில் அவருக்கென எஞ்சியது 60 ரூபா, 10 ரூபாய் கதர் வெட்டி சட்டை. காமராஜர் கண் மூடினார். அவர் வாழ்ந்த வீட்டை அதன் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.